எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. நீங்கள் காணப்போகிறதில் முழு கவனம் செலுத்துங்கள். ஒன்றையும் தவறவிடாதிருங்கள். எல்லாவற்றிலும் படைத்தவரின் கைவேலையை காண முடியும். இது எப்படி உண்மையாக இருக்கக்கூடும்? எப்படியெனில் இது அவர் படைப்பின் கதை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயர், இருளுக்கு இரவு என்று பெயர். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது. அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது. ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயர். வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரக் கடவது. வெட்டாந்தரை காணப்பட கடவது. வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயர். ஜலம் சேர்ந்திருக்கிற இடத்திற்கு சமுத்திரம் என்று பெயர். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று.
பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களையும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவது. பகலை பெரிய சுடர் ஆளக்கடவது, இரவை சிறிய சுடரும் நட்சத்திரங்களும் ஆளக்கடவது. இவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. நீந்தும் ஜீவ ஜந்துக்களும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது. நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள். பறவைகள் பூமியில் பெருக கடவது. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பூமியானது ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களை ஜனிப்பிக்க கடவது. ஊரும் பிராணிகள் ஜனிப்பிக்க கடவது. காட்டு மிருகங்கள் ஜனிப்பிக்க கடவது. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார்.
தேவன் அது நல்லது என்று கண்டார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிப்போம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவிதமான பூண்டுகளும் விதை தரும் கனிமரங்களும் விருட்சங்களும் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது. சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுக்கிறேன். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. உண்டாக்கப்பட்ட எல்லாம் மிகவும் நன்றாய் இருக்கிறது. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. என்னுடைய கிரியைகளை எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தேன். ஆகையால் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்குகிறேன். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நாம் திரும்பி பார்க்கும்போது அவர் கைவேலையை எல்லாவற்றிலும் காண முடியும். தேவன் நமக்கான திட்டத்தின்படி அனைத்தையும் படைத்தார். இந்த கதையின் மூலம் தேவன் அவர் படைப்பை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாயிருக்கும்படி தேவன் உங்களை படைத்திருக்கலாமே. தேவன் இந்த உலகை படைத்தார் என்று உலகெங்கும் அறிவிப்போம்.